கோவை ஈஷா ஆதியோகி வளாகத்தில் 12 நாட்கள் நடைபெற்ற தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். தமிழ் பண்பாட்டின் தொன்மை மற்றும் செழுமையை பறைசாற்றும் விதமாக ஈசாவில் கடந்த 3 வருடங்களாக தமிழ் தெம்பு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வில் தமிழர்களின் கலைகள் மற்றும் தொன்மை குறித்த சுமார் 150க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன. குறிப்பாக தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களான தஞ்சாவூர் ஓவியம், கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம், சுவாமிமலை ஐம்பொன் சிற்பம் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த தொழிலை இந்த பிள்ளைங்க கத்துக்கிறதுனால இதனால நல்ல லாபம் கிடைக்கும், இதனால நல்ல செல்வாக்கு கிடைக்கும், இதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வருமானம் உள்ள தொழில் இது. இந்த கலைக்கு நல்ல பயன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக்கிறவங்க எல்லா பயமே பண்ணிக்கலாம். நல்லா தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். மாணவர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு என்னால் வேலை கற்றுக் கொடுக்க முடியும். எங்களுக்கு தமிழ் தெம்பில் மரியாதை கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இத்திருவிழாவின் முக்கிய அம்சமாக மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம், வள்ளிக்கும்மி, தேவராட்டம் உள்ளிட்டவை நிகழ்த்தி காட்டப்பட்டன. மேலும் இலவச பயிற்சி பட்டறைகளில் தமிழ் பண்பாட்டு கலைகளும் பயிற்றுவிக்கப்பட்டன. இவற்றிற்கு மேலாக ரேக்லா பந்தயத்துடன் மாடுகள் மற்றும் குதிரை சந்தைகளும் நடத்தப்பட்டு அனைத்து தரப்பு மக்களின் மனங்களையும் கவரும் வகையில் திருவிழா அமைந்தது. ஈசாவோட தமிழ் தெம்புல ரேக்லா ரேஸ் நடந்துச்சு. இதில் கலந்துட்டோம். இதில் 200 மீட்டரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குரு சஞ்சய் குலேவன்னூருங்கிற பேரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கிறோம். இது ப்ரைஸ் வாங்கினது காங்கேயம் காளைகளோட வளர்ச்சிக்கு, அதை வளர்த்ததுக்கான விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கான ரொம்ப அருமையான ஈவெண்ட்டாக இதை நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் தெம்பு ஈசா முன்னிலையில் நடந்த இந்த ரேக்லா ரேஸை ஏற்படுத்தி கொடுத்த ஈசா நிர்வாகிகளுக்கு எங்களோட மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் கவிதை, கட்டுரை உள்ளிட்டவற்றுடன் பறையிசை போட்டியும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பறையிசை போட்டிக்கு நடுவராக பறையிசை கலைஞர் பனையூர் ராஜா அழைக்கப்பட்டார். அவர் இது குறித்து கூறுகையில், பறையிசைக்கு ஈசா அமைப்பு முக்கியத்துவம் மற்றும் முன்னுரிமை கொடுத்துள்ளதாகவும் அதற்கு பறையிசை கலைஞராகிய தாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஈசா மையம் தப்பாட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, பறையிசைக்கு முன்னுரிமை கொடுத்து, அது நாங்கள் வளருவதற்காகவும் எங்களுடைய கலை வளருவதற்காகவும் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. கலை வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு காம்படிஷன் வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு டீம் வந்திருக்காங்க, நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனைத்து கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஈசா மையத்துக்கு எனது சார்பாகவும் வந்திருக்க கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்திருவிழாவின் நிறைவு விழாவில் ஆதியோகி சிலை முன்பு 63 உலாவுடன் எழுந்தருளல் நடைபெற்றது. இதில் கைலாய வாத்தியங்கள் முழங்க, தேவார பாடல்கள் ஒலிக்க 63 பூஜை நடந்தேறியது. தமிழ் பண்பாடு, கலைகள் மற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ் தெம்பு திருவிழா அமைந்ததாக இதில் பங்கேற்றோர் பெருமிதம் தெரிவித்தனர்.